ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கான மெசேஜஸை எடுத்துக்கோங்க, மீதி உள்ளதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே போல் இந்த கார்டில் நீங்கள் கனெக்ட் ஆனால் கமெண்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். கிரேட் ஆஃப் பென்டிகல்ஸ். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, அதில் க்ரோத் தெரியுது. அந்த டிசிஷன்ஸில் சக்ஸஸ் எல்லாமே தெரியுது. ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங்க. ஓகே, அதே போல் நிறைய பேர் வந்து பயணம், மலை பயணம், ஏதாவது ஒரு மலை உள்ள உச்சி பிள்ளையார் கோயில், அதே போல் கோயில் சம்திங் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. ஆன்மீக பயணமாக கூட அது இருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேர் அந்த ட்ராவலிங் பண்ணுற அந்த ஒரு எனர்ஜியும் எனக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகுது. அதே போல் ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்குன்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். அதில் க்ரோத் தெரியுது. பட் உங்களால் அது ஃபேஸ் பண்ண தெரியலன்னா அதில் மூவ் ஆன் ஆகிற போல் எனக்கு தெரியுது. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். அது வந்து எனக்கு ஹார்ட் சக்கரா ரிலேட்டடாகவும் எனர்ஜிஸ் ரிசீவ் ஆகுது. இத்தனை நாள் உங்கள் மனசில் பூட்டி வச்சுருந்தது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரிடம், இல்லை அது உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஓகே, உங்களோட பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம். அது வந்து மனம் திறந்து பேசுவீங்க. உங்களுக்கான இந்த பணத்துக்கான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துருந்துருந்தால் அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பணத்துக்காக ஏதோ உங்களுக்கு தேவையான பணம் வந்து தற்போது இல்லாததா ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எனர்ஜிஸ் எனக்கு ரிசீவ் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து கார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. அதாவது அதுவும் பயணம் நோக்கி உள்ள கார்டு தான். ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, அது வந்து வெளிநாட்டு பயணமாக இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகிற போல் எனக்கு தெரியுது. ஏன்னா கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. இந்த எம்ப்ரர் கார்டில் எனர்ஜி ரிசீவ் ஆகிறது வந்து என்ன ஆகுதுன்னா குட் மென்டர் நீங்கள். அதே போல் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த வயது முதிர்ந்த காலத்தில் இத்தனை நாள் அவங்களும் அந்த லைஃப்பில் ட்ராவல்லாம் பண்ணி வந்திருக்காங்கன்னா, வாழ்க்கை பயணத்தை நான் சொல்கிறேங்க, ட்ராவல் பண்ணுறத. ஓகே, அதனால் உங்களுக்கு அந்த கைட் பண்ணுறாங்கன்னா அது ஏற்றுக்கணும். இன்றைக்கி அந்த ஒரு எனர்ஜியும் எனக்கு ரிசீவ் ஆகிறதுனால நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, நிறைய பேர், ஒரு சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் கடந்துகிட்டே இருக்கீங்க, அதுலேருந்து மூவ் ஆனுங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற அந்த நபராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜி தேவைப்படுது. இந்த டைம் ஒரு டெபிள் கார்டு கூடவே வந்திருக்கு. அது கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியாக எனக்கு தெரியுது சம் ரீசன்ஸ்க்காக.